இங்கே ஸ்ட்ரீட் டாகு இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. எல்லாருக்கும் நான் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறேன். இறை சிந்தனைனா கடவுளை பற்றி நினைக்கிறது மட்டும் இறை சிந்தனை கிடையாது. நமக்காக கடவுளால் படைக்கப்பட்ட இந்த ஜீவராசிகளையும் பற்றி நம்ம கொஞ்சம் நினைக்கணும். ஏதோ எங்கேயோ ஒரு டாக் கடிச்சிதுன்றதுக்காக எல்லா டாகையுமே நம்ம வந்து அந்த நோக்கத்திலேயே பார்க்கக்கூடாது. அதோட சூழ்நிலை அந்த டைமில் அது என்ன, ஏன் அது அப்படி ஆச்சுன்றது நமக்கு தெரியாது. ஸோ வந்து நம்மளுக்காக கடவுள் நமக்கு தந்த இந்த ஜீவராசிகளுக்கு நம்ம தான் இருக்கோம். அது போய் வந்து எதுவும் தனியாக வந்து உணவு தயார் பண்ணியோ இல்லை போய் வேலை செய்தோ சாப்பிட முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குன்னு தனியாக வாங்க போகிறதில்ல. ஏதோ நம்ம வீட்டில் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கிட்டு போகிறோமா, ஒரு 2 பிஸ்கெட் போட்டு போங்க. ஏதோ நம்ம வீட்டில் ஒரு மிச்சம் மீதி சாப்பாடு இருக்கா, அது மறுநாள் வேஸ்ட்டாக குப்பை தொட்டியில் கொட்டுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஜீவராசிக்கு நைட்டுக்கே என்ன குழம்பு இருக்கோ அதை கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிங்கன்னா அதுவும் சாப்பிட்டு பசியாரும். நம்மளுக்கும் வீடு வந்து சுத்தமாகும். வீணாக குப்பையில் கொட்டுறத இந்த மாதிரி ஜீவராசிங்களுக்கு கொடுத்தா அதுங்க சாப்பிடும். அந்த பசியை ஆற்றின ஒரு புண்ணியம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம தலைமுறைக்கும் அது போய் சேரும்.